ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 26ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலம், உம்முடைய மகிமை தங்குகிற ஸ்தலத்தை நான் வாஞ்சிக்கிறேன். சங்கீதக்காரர் தாவீது அவர் சொல்லும்போது சொல்லுகிற உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலம், நீர் வாசம் பண்ணுகிற இடம் அந்த ஆலயம். தாவீது சொல்லும் பொழுது அங்கே தேவாலயம் இல்லை, ஆனால் ஆசாரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருந்த பொழுதும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார், அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து அங்கே இல்லை. ஆனால் தாவீது சொல்லுகிற உம்முடைய ஆலயத்தின் வாசஸ்தலத்தையும் உம்முடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு அதன் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது ஆண்டவரே, நான் அதை தான் தாகத்தோடு பார்க்க விரும்புகிறேன். இப்போ நாம் ஆராதனைக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், தேவனை ஆராதிப்பதற்காக போகிறோம். போகும் பொழுது நாம் என்ன நோக்கத்திற்கு ஆலயத்துக்கு போகிறோம்? நம்ம எந்த காரியத்தை மையமாக வச்சு ஆலயத்துக்குள்ள போறோம்? ஆனா சங்கீதக்காரருடைய தாவீதுடைய அனுபவம் வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் he had with others. தாவீதுக்கு அந்த அனுபவம் மற்றவருடைய அனுபவத்தை விட வித்தியாசமாக இருக்கிறது. என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண அந்த தாவீதுடைய கேரக்டரைஸில், அவருடைய சுபாவத்தில் ஒன்று ஆலயத்தை குறித்து அவர் சொல்லுகிற காரியம். இப்போ காலையில் அதிகாலமே நான் தேவனை தேடுகிறேன். அவர் சொல்றாரு, ஆலயத்துக்கு போவேன், அந்த ஆலயம் திறக்கப்படவில்லை என்றாலும் அதன் வாசற்படியில காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில நிற்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஆகாமிய கூடாரம் ரொம்ப அழகா இருக்கும், ஆனா அதை விட தேவனுடைய ஆலயத்தின் வாசல், அப்போ அவருடைய பிரசன்னம், அவருக்கு தாவீதுக்கு தேவ பிரசன்னத்திற்குள் இருப்பது, தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பது, தேவ பிரசன்னத்தை வாஞ்சிப்பது, தேவ பிரசன்னத்தை அவர் தாகத்தோடு ஏற்றுக்கொள்வது, அது அவருக்கு பிரியம். இப்போ நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், எதை பார்க்க போகிறோம்? நம்ம ஆலயத்துக்கு போன உடனே இந்த குடும்பம் வந்துடுச்சு, அந்த குடும்பம் வந்துடுச்சு, எனக்கு அறிமுகமானவங்க வந்துட்டாங்களா, இவங்க வந்துட்டாங்களா, அவங்க வந்துட்டாங்களா, அப்படியே ஒரு நோட்டம் அப்படி விடுவோம். அது தவறில்லை, ஆனால் தவறு. என்ன பாசம், ஒன்று தவறுன்னுங்க, இல்லை தவறு இல்லைன்னுங்க. நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்களை ஆராதனை நிறைவடைந்த பின்பு நீங்கள் பார்ப்பது தவறல்ல. ஆராதனைக்குள்ள போகும்பொழுது அவங்க தேடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. நீங்க ஆராதனைக்கு போகும் பொழுது நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர் தான் அங்கே இருக்கிறார். பாஸ்டரா அப்படின்னு கேட்பீங்க, பாஸ்டர் கிடையாது, கர்த்தர். நீங்க ஆராதனைக்குள்ள போகும்போது நீங்க தேட வேண்டிய ஒரு நபர் கர்த்தர். நீங்க ஆராதனைக்கு போகும் பொழுது நீங்கள் வாஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் தேவ பிரசன்னம். You could feel the presence of the Lord in midst of the church. You don't think that the place is different. அந்த இடம் வித்தியாசமானது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. When you enter into the sanctuary of the Lord,
தேவனுடைய பிரகாரத்தில், தேவனுடைய வாசஸ்தலத்துக்குள்ள நீங்கள் உட்பிரவேசிச்சாலே you could feel the presence of the Lord. நீங்கள் தேவ பிரசன்னத்தை அப்படியே உணரணும். தேவனாகிய கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுவதை நீங்கள் காண வேண்டும். அப்படி நீங்கள் பார்த்து பாருங்க, அப்படி பார்த்து பழகுங்க. என் தேவனை நான் காண வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கட்டும். அப்படி இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை, உங்களோடு கூட இடைபடுகிறதை நீங்கள் காண முடியும். உங்கள் போதகர், உங்கள் போதகர் அவர் யார், எப்படிப்பட்டவர்ன்றதெல்லாம் நமக்கு தெரிய தேவையில்லை. ஆனால் நீங்கள் வாஞ்சையோடு தேவனுடைய முகத்தை தேடுவதற்கு, கர்த்தரை தேடுவதற்கு நீங்கள் ஆலயத்திற்குள்ளே போய் அவருடைய பிரசன்னத்தையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தையும் தேட வாஞ்சிக்க ஆர்வத்தோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும். வல்லமையோடு உண்டாகும், மகிமையோடு இறங்கி வரும். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஒரு சமயம் ஒரு மலையில் நடந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திற்கு போயிருக்கேன். அப்போ அந்த ஹில் ஸ்டேஷனில் நடக்கிற அந்த கூட்டத்தில் 3 நாள் உபவாச ஜெபம். அந்த உபவாச ஜெபத்தை நிறைவு செய்து, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு. அப்போ நான் சனிக்கிழமை தான் போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ நான் ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கேன். அப்போ நான் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஒரு நாள் ஆயிரும். ட்ராவல் பண்ணி போயிட்டேன். அப்போ வெள்ளிக்கிழமை மதியம் கிளம்புனேன், சனிக்கிழமை காலையில் தான் போய் சேர்ந்தேன். அது ஒரு பெரிய நீண்ட நெடிய தூர பிரயாணமாக இருந்தது. போயிட்டோம். போய் சனிக்கிழமை உபவாச ஜெபத்தில் பங்கு பெற்றேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஜெபம். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்தில் ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்தார். அதாவது பலத்த கிரியைகள்னா பயங்கர வல்லமையோடு கிரியைகள் நடப்பித்தார். ஓப்பன் ப்ராஃபசிஸு அப்படியே வருது. ஓப்பனாக சில காரியங்களை அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. புதுசாக சிலர் வந்திருந்தாங்க. கர்த்தர் அவங்க பேரை சொல்லி, அவங்களுடைய பிரச்சனையை சொல்லி, தீர்வை நான் இப்பொழுதே தருகிறேன்னு அவங்க கூட பேசினேன். எனக்கு அதெல்லாம் பெரிய ஆச்சரியம். ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பலத்த கிரியைகளை எங்க செய்தார். அந்த ஆராதனை முடிந்த பின்பு ஒரு வாலிப பிள்ளை சாட்சி சொன்னான். அவ சொன்னா, பிரதர், அவளுக்கு பாஸ்டர்னா என்னன்னு தெரியாது, அங்கிள்னா என்னன்னு தெரியாது, பிரதர்னா என்னன்னு தெரியாது. அவள் எல்லாருமே பிரதர் தான் கூடுவான். அது சின்ன பிள்ளை தானே, அவள் அப்படி தான் கூடுவான். மற்றவங்க கூப்பிட்றத பார்த்துருப்பா போல். விசேஷங்கள் நிறைய பேர் வருவாங்கல்லாங்க, அதனால். அப்போ பிரதர், நான் வந்து உட்காந்து நான் கேட்டேன், ஏசப்பா, நான் உங்கள் வார்த்தையை கேட்கணும், நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் இப்படி சொல்லி ஜெபம் பண்ணி உட்கார்ந்துருக்கேன். அவளுக்கு அந்த நேரத்தில், அந்த டைமில் ஒரு 13-14 வயது அல்லது 15 வயதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்கும் அவளுக்கு. இப்போ கேட்குறா, எப்படி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டப்ப, கர்த்தர் எனக்கு இந்த செய்தி வேலை, அதாவது ஜெபம், துதி, ஆராதனை எல்லாம் முடிந்து செய்தி நடக்கும் பொழுது, செய்தி வேளையில் நீங்கள் செய்தி கொடுக்குறீங்க, உங்கள் பக்கத்தில் நிலையங்கி தரித்த ஒருவர் நிற்கிறார். அவருடைய முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கு. அந்த முகத்தை நான் பார்க்கும்போது, உங்கள் முகம் தெரியல, அவர் முகம் தெரியல, அந்த பிரகாசம் அந்த இடம் முழுசையும் எனக்கு அப்படியே மறைக்குது. உங்கள் உருவம் தெரியுது,
உங்கள் பக்கத்தில் ஒருவர் நிற்கிற உருவம் தெரிகிறது. அந்த அவருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய பிரகாசம் அப்படி இருந்தது. அந்த ஆராதனை முழுவதுமே அதில் மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த பிள்ளைக்கு யாரும் சொல்லியெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவ தன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை ரொம்ப அழகாக சொன்னா. அப்பதான் யோசிச்சோம், எவ்வளவு நல்லவர் கர்த்தர். அவரை தேடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் அவர்களுக்கு தென்படுகிறார். அதனால்தான் தாவீது சொல்றார், உங்களுடைய ஆலயத்தின் வாசஸ்தலத்தை, நீர் வாசம் பண்ணுகிற இடத்தை, உங்களுடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறப்பா. அதான்பா நான் வாஞ்சையா தாகமா அது மேலதான் இருக்கேன். மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதிர்மாம் போல தேவனே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறாரே, அப்படி தாகத்தோடு தேடுவது. இந்த காலையில் இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது, when you enter into the presence of the Lord, when you enter into the church, you could feel the presence. First of all, you could feel the presence, and also you could see that Jesus Christ who is standing for you to speak with you. உன்னோடு கூட பேசுவதற்கு இயேசு அங்கே நிற்கிறதை நீங்கள் காண்கள். அப்படி கண்டு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை தலைகீழ மாறும். அந்த நன்மையை கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், அனுபவியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஆமென்.